இவர் கால் பண்ணி கடையை ஓப்பன் பண்ண சொல்லுவோம். அதெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இந்த நேரத்தில் உபயோகத்துக்கு ஃபோன் பண்ணுறான். அண்ணா எங்கண்ணே இருக்க? கடை வீதியில் தான். கடையை ஓப்பன் பண்ணுறியா? மத்தியானம் போல் வர்றேன். சரி, இந்த ஓப்பன் பண்ணுறேன். சரி. இதுகளை வேற தூக்கி வைக்கணுமா? படுத்துறாங்களே. இது வேற சும்மா சும்மா திரும்பிக்கிட்டு வேற பூனை சொல்லிக்கிட்டு. அண்ணே ட்ரெஸ் எடுக்கண்ணே. வர்றேன். சின்ன பொம்மை தாண்டா வாங்கி வச்சிருக்காங்க ஓடாத கடைக்கு. என்னடா இம்புட்டு வெயிட்டா இருக்கு, காஸ்ட்லியான பொம்மையா இருக்குமோ? என்ன எங்கயா தூக்கிட்டு போய்க்கிறீங்க? பேசுற பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஓ இறக்கி விடியா, நான் சட்டை எடுக்க வந்தவன்யா. சட்டை எடுக்க வந்தவனா நீ? தீபாவளி வேற நெருங்கிட்டு இருக்கு, கூட்டமா இருக்கும். இப்பயே போய் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடும். அண்ணே சட்டை புதுசா என்னென்ன வந்திருக்கு? எல்லாமே புதுசா வந்தது தானே? ஐயோ நான் அப்படி கேட்கலண்ணே, இப்ப என்னண்ணே வந்திருக்கு? இப்ப எதுவும் வரலண்ணே, எல்லாம் காலையில வந்ததுண்ணே. ஐயோ எங்க போனாலும் 7:30 கூட்டுறாங்களே. அண்ணே இப்ப நான் சட்டை எடுக்கவா கிளம்பவானே? அண்ணே இருண்ணே யானே கோவப்படுற? இருண்ணே கடுப்பேத்தாம மாடலை காமினே. இருண்ணே யானே கோவப்படுற? அண்ணே இது வந்து புது மாடலு, பின்னாடி பிரிண்ட் முன்னாடி செக்குடு. வேற ஏதாவது மாடல் இருக்கானே? இருக்குண்ணே, முன்னாடி செக்குடு பின்னாடி பிரிண்ட். நீங்களும் உங்க கடை சட்டை முடிச்சுக்கிருக்க. இன்னைக்கு இருக்குடி மாப்பிள்ள உனக்கு. அண்ணே வாங்கண்ணே. ஆத்தி நேற்று நம்ம பண்ணதுக்கு ஏதோ சேர்த்து செய்ய போறானே. சரி சமாளிப்போம். அண்ணே வாங்கண்ணே. என்னண்ணே வேணும்? அண்ணா லைக்ரா செட் இருக்கானே? இல்லண்ணே அதெல்லாம் ஓடுறது இல்லண்ணே. இப்ப ஓடுறதுல நடக்கிற செட்டே கொடுங்க. சரி ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு? இந்த பாப்கார்ன் செட் இருக்குண்ணே, இதானே இப்ப ட்ரெண்டிங். ஓ பாப்கார்னா? வறுத்ததா பொரிச்சதா? துணி பேருண்ணே, அது படுத்தாதானே. சரி விடுண்ணே, சென்ட் அடிச்சு பாத்துக்கவா. இது ஓசி சென்ட் அடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பீச்சா? சரி அடிச்சுக்கங்கண்ணே. என்னென்ன பண்ண நேத்து அவனை மாட்டினாடா நீ. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இது 2பா. ரேட் எவ்வளோப்பா? இது 400 வரும்ண்ணே, இது 500 வரும். ரெண்டு சேர்த்து 900 வரும்ண்ணே. சும்மா இருடா சார், இது 150 ரூபா போட்டுக்கலாம், இது 100 ரூபா போட்டுக்கலாம் சார். 250 ரூபா போதும் சார், 200 ரூபா கொடுங்க சார். தம்பி இந்த 4 ரூபாய் இருக்குன்னு சேர்த்துக்கப்பா, அதோட சேர்த்துக்க சார். ஒன்று 500 வரும்ண்ணே, மொத்தமாக 2000 ரூபாண்ணே. டேய் சும்மா இருடா சார், 4க்கு 5 ரூபா கொடுத்தா போதும். எதுக்குண்ணே இவ்வளோ கம்மியாக கொடுத்த? மூளைக்கு எங்கே திட்டுவாருண்ணே. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் கழுத்தை பத்தியா? அவர் கழுத்தை டேக் போட்டிருக்காரு பேரு, விசில்றாது. அவரு நம்ம ஏரியா ஸ்கூலுக்கு புதுசாக வந்து பிடி சார்ரா. அவருக்கு இதோட கம்மியாகவே கொடுக்கலாம். அப்படியாண்ணே? சரிண்ணே சரி வரண்ணே. சரி நன்றிண்ணே. அண்ணே வண்டி சாவியை பார்த்தீங்கன்னாண்ணே இங்கே வச்சேன் தெரியல. அண்ணே இந்த இருக்குண்ணே. வரண்ணே, காலைல பெயிண்ட் வேலைக்கு போகணும்ண்ணே, மணியா இருந்து திட்டுவாங்கண்ணே. இது 4 மணிக்கு பெயிண்ட் அடிக்க போகணுமா? அவருக்கு இதோட கம்மியாவே கொடுக்கலாம். அண்ணே இந்த மாதிரி கட்டம் போட்டது இல்லாம ஒரே கலரா இருக்குண்ணே, அந்த மாதிரி சட்டை இருக்கானே? பிளெயின் செட் தானே? இதுல உள்ளது ஃபுல்லாமே பிளெயின் தான். எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு. 5 முட்டாய் சீல கட்டி. அண்ணே இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பேண்டா கொடுங்கண்ணே. ஜீன் பேண்டா காட்டன் பேண்டானே? அண்ணே அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே, நீங்களே இதுக்கு ஏத்த மாதிரி ஒன்று கொடுங்கண்ணே. ஆத்தி நல்ல பழமா இருக்கான். இந்த பேண்ட் ஒன்று ரொம்ப நாளா தேங்கி கிடக்கு, பேசாம தள்ளி விட்டுரும். சரிண்ணே எடுத்து வரேண்ணே. இந்த இருக்கு. இந்த சட்டைக்கு இந்த பேண்ட் சூப்பரா இருக்குண்ணே. இதுக்கு மேட்ச் இது. இதே கொடுங்கண்ணே. என்ன சம்மந்தம் இல்லாம எடுத்து கொடுக்குறோம், பாட்டு வாங்கிட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி 10 பேர் வந்தா போடுங்க, குழப்ப ஓடிடுமே. ஐயோ மேட்ச் இல்லாத பேண்ட்டை கொடுக்கும், அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டம் தான். ஒளிடா அண்ணே பாத்துட்டாங்களா? சொல்லுங்கண்ணே.
இந்த அண்ணன் தான்டா. எங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுங்கண்ணே.